Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாநகரில் முக்கியமான போக்குவரத்து மையமாக விளங்குவது சிங்காநல்லூர் பேருந்து நிலையம்தான். திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இங்கிருந்துதான் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனைக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்ல, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிகிச்சை பெற வந்து செல்கின்றனர். ஆனால் அவிநாசி சாலை மார்க்கமாக வரும் பயணிகள் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தை அடைய மற்றொரு பேருந்தில் மாறி செல்ல வேண்டிய சூழல் நிலவுகிறது. எங்களுக்கு பஸ் வசதி போனோம்னா சிங்காநல்லூர் போயிட்டு தான் பஸ் ஏறணும், இல்லாட்டா காரணப்பட்ட போய் பஸ் ஏறணும். அதாவது சோமனூர்லேருந்து காரணப்பட்ட போய் பஸ் ஏறினா பஸ்ஸு உட்காரதுக்கு வசதி இருக்காது. சிங்களூர் போனால் 3 பஸ் மாறி போகணும். அதனால் எங்களுக்கு காரணப்பட்ட வழியாக கருமத்தம்பட்டி சிங்களூர் போகிற மாதிரியும், சிங்களூர்லேருந்து கருமத்தம்பட்டி மதுரை, திருநெல்வேலி அந்த ஏரியா போகிற மாதிரி பஸ் வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து கருமத்தம்பட்டி, சோமனூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லவும் நேரடி பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் 2 பேருந்துகள் மாறி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களிலிருந்து சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் கருமத்தம்பட்டி, சோமனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பேருந்து நிலையத்திலேயே காத்து கிடக்க வேண்டியுள்ளது. இப்போ எங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகிற மாதிரி இருந்தாக்கி பஸ் வசதி கம்மியாக இருக்குது. காரணப்பட்ட போய் போக வேண்டியிருக்குது. அப்படி போகும்போது எங்களுக்கு செலவு அதிகமாகுது. நீங்கள் ஏதோ மனசை வச்சு சிங்காநல்லூர்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு கருமத்தம்பட்டி வழி பஸ்ஸும், அதே தென் மாவட்டங்களிலிருந்து கருமத்தம்பட்டி வழியாக சிங்காநல்லூர் போகிற பஸ் விட்டு எங்களுக்கு வசதியாக இருக்கும். கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் கோவை மாநகரில் முக்கிய பேருந்து நிலையமாக இருக்கும் நிலையில் பேருந்து நிலையத்தை அடைய இணைப்பு பேருந்துகளை பல்வேறு இடங்களிலிருந்தும் சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.